Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கடையில் வாங்கின அரிசி மாவுல உளுத்தமா தேங்கோழல், பயத்தமா முள்ளு முறுக்கு, அதாவது முத்து சரிகைன்னு சொல்லுவா. அது ரெண்டும் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு உளுத்தமா தேங்கோழல் பண்ணுறதுக்கு இது ஒரு அழகு கடையில் வாங்கின அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்து பொடிச்சு சலிச்ச உளுத்தம் பொடி, உப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காயப்பொடி கொஞ்சம், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி பாருங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். பிள்ளையார் பிடிச்சிட்டு தேங்கோழல் சில்லி போட்டு நாடி ரெடி பண்ணியிருக்கேன். க்ரீஸ் பண்ணி அதில் இந்த மாவை ஃபில்லப் பண்ணி எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருத்தான்னு பார்க்கலாம். காஞ்சிருத்து மேலே எழும்பி வருது. எண்ணெயில் டைரெக்டாகவே புரிஞ்சுக்கிறேன். இந்த கரண்டிலேருந்து தனியாக அது வந்துடுத்துக்கணும். இப்போ இதே மாதிரியே சின்ன சின்னதாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி 3 எண்ணம் புரிஞ்சிருக்கேன். எண்ணெய் கொள்கிற அளவுக்கு லாசமாக நெருக்கமாக இல்லாமல் புழிஞ்சு எடுத்துடலாம். இது கொஞ்சம் முதந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். ஆஸ் யூஷுவல் புழிஞ்சிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டு எடுக்கணும். இப்போது நம்ம தேங்கோழல் ரெடி வெந்தாச்சு பாருங்க. இதை இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். வெள்ளை தேங்கோழல் ரெடி ஆகிடுது. இதே மாதிரியே மற்றதெல்லாம் புழிஞ்சிக்கலாம். எல்லாத்தையுமே புழிஞ்சாச்சு. நல்ல கிறிஸ்பியாக வந்துருக்கு பாருங்க. அடுத்து பயத்தம்பருப்பு முள்ளு தேங்கோழல், முத்து சரிகைன்னு சொல்லுவா. முத்து சரிகைங்கிற முள்ளு முறுக்கு அந்த காலத்தில் பண்ணுறது. அது முத்துசரம்னு சொல்லுவாள். அதுக்கு இது 1 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது வறுக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே பவுடர் பண்ணி எடுத்துட்டா போகிறோம். இல்லை ரா ரைஸோட பயத்தம்பருப்பையும் சேர்த்து மிஷினில் கொடுத்து பொடிச்சு எடுத்துன்னு வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் பேக்கெட் மாவில் தான் பண்ண போகிறேன். அதனால் இதை நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிறேன். இது முத்து சரிகைக்கு இந்த மாதிரி தலை தட்டி ஒரு அழகு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். இதுக்கெல்லாம் வறுக்கலை. பயத்தம்பருப்பை மிக்சியில் நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துன்னு வந்துச்சு. இது சலிக்கணுங்கிறதுனால இந்த பயத்தம்பொடியை 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதில் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1 டீஸ்பூன் வெண்ணெய். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி மாவாக கலந்துக்கலாம். இப்போ ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன் இந்த குழலில். பருப்பு அரிசி மாவு கலந்த மாவு பாருங்கள் கொஞ்சம் தளர்த்தியாக தான் வச்சுட்டுருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவுங்கிறதுனால இது ஈரரிசி மாவுலேயும் பண்ணலாம். இப்போ இதில் ஃபில்லப் பண்ணி இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவி இது போல் நல்ல காஞ்ச எண்ணெயில் இதை சேர்த்து பாதி வெந்ததும் இதை இங்கே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வெந்தாச்சு பாருங்க. ஓசையெல்லாம் அடங்கிடுது. முத்து சரிகை முள்ளு தேங்கோழல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது அடுத்தது புழிஞ்சிருக்கேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு இப்போ அடுத்ததும் வெந்தாச்சு. இது பயத்தம்பருப்பு பிடிச்சி போட்டு செஞ்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுத்தமா தேங்கோழல், வெள்ளை தேங்கோழல்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இந்த முள்ளு முறுக்கு ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்ல கரன்னு இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பேக்கெட் மாவுலேயே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.